அன்பு மாணவர்களே, வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ். இப்போது நம்ம தேர்ட் யூனிட்டில் ஃபிசிக்ஸில் இது வரைக்கும் 3 மார்க் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 3 மார்க்குடைய கண்டினியூட்டியாக 5 மார்க். என்ன சார் திடீர்னு 5 மார்க் அப்படின்னா, இந்த 5 மார்க் பார்த்தா தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் பண்ண முடியும். அதனால் ஒரு 5 மார்க் 5 மார்க் பார்த்துட்டு அடுத்தடுத்து ஓகேவா, ரைட். ஏன்னா தொடர்ந்து 3 மார்க் பார்க்க முடியாது, ஏன்னா ஃபார்முலாக்கள் பேசிக் வரும். அதனால் 5 மார்க் பார்த்துட்டு அடுத்தடுத்த லெவல் நான் பார்க்க போகிறேன். இப்போது 5 மார்க் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்ச் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த லெசனில் எத்தனை 5 மார்க் இருக்குது, எத்தனை 3 மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பேட்சில் ஃபஸ்ட்டு 5 மார்க். இந்த 5 மார்க்கை நீங்கள் எத்தனை இம்பார்ட்டன்ஸ், அதாவது எத்தனை முக்கியம் அப்படின்னு ஸ்டார் சிம்பிள் எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய பப்ளிக்கில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸு நம்பிக்கையாக இதை படிச்சுட்டு போகலாம். எந்த விதமான இதில் ஒளிமுறை கிடையாது. அழகாக அந்த கொஸ்டின் வரும், பயப்படாமல் நீங்கள் படிக்கலாம். ரைட்டா, வராது அப்படின்னு நினச்சிட்டு எதிர்மறை நினைக்காதீங்க. முக்கியமான ஒரு கொஸ்டின் தேர்ட் யூனிட்டில் பார்க்கலாம். வாங்க என்ன கொஸ்டின்ஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 3.2.1 மேக்னெட்டிக் ஃபீல்டு at a point along the axial line of the bar magnetic dipole. தமிழில் காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்த புலத்திற்கான கோவை. இது ஆக்சியல் லைன். அடுத்தது ஈக்குட்டோரியல் லைன். இதே சேம் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதனுடைய வீடியோவும் எடுத்து பாருங்கள். ரெண்டும் ஓவரால் அப்படியே ஒரே ஈக்குவலாக இருக்கும். இது மேக்னெட்டை பற்றி படிக்கிறோம், அதை சார்ஜை பற்றி படிச்சிருப்போம். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரைட், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏற்கனவே நான் சில 2 மார்க் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன். அதை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ரீகால் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னா மின் இரு முனை, அதாவது மேக்னெட்டிக் டைபோல் முனை. மேக்னெட்டிக் மின் இருமுனையில் காந்த இருமுனை. இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருந்தால் எலக்ட்ரிக் டைபோல். இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மேக்னட்டிசம் அப்படிங்கிறதுனால மேக்னெட்டிக் டைபோல். அங்கே எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அப்போ மேக்னெட்டிக் டைபோல், டைனா 2, போல்னா முனை, இரு காந்த முனைகள். அப்போ நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2 முனைகள் எப்போ ஒட்டும் எப்போ ஒட்டாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நார்த் அண்ட் நார்த், வடதுருவம் ஒன்றை ஒன்று ஒட்டாது. தென் துருவம் ஒன்றை ஒன்று ஒட்டாது. வடதுருவம் தென்துருவம், அதாவது நார்த் போல் சவுத் போல். வடதுருவமும் சவுத் போல், அதாவது சவுத் போலும் நார்த் போலும் அப்படி இருந்தது என்றால் ஒன்றை ஒன்று ஒட்டும், அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சவுத் போல் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, லைக் போல்ஸ் அன்லைக் போல்ஸ். லைக் போல்ஸ் அப்படின்னாலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அன்லைக் போல்ஸ் அப்படின்னாலே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லெசனில் முக்கியமான ஒரு விதி அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா பிஎம் அப்படின்ட்டு. பிஎம்னா மேக்னெட்டிக் பவர் அப்படின்னா ஈக்குவல் டு QMD. QM அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. டின்னா டிஸ்டன்ஸ். இதை எப்படி எழுதுவோம், மேக்னிடியூட் ஆஃப் த டைபோல் மூமெண்ட்டாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா, PM ஈக்குவல் டு 2QML அப்படின்னு நம்ம எழுதலாம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க்கில் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன சார் அப்படின்னா, கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம். காந்தவியலின் கூலும் எதிர்த்தக விரும்பல் விதி. என்ன சார் அப்படின்னா,
இரு காந்த முனைகளுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விரட்டு விசையானது அந்த காந்த முனைகளுக்கிடையே உள்ள விசைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றின் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் என்பது கூடும் எதிர்த்தகவு இருமடி விதி. காந்தவியலின் கூடும் எதிர்த்தகவு இருமடி விதி. இதை எப்படி எழுதலாம் நான் சொல்லியிருக்கேன். அதாவது F vector is equal to F directly proportional QMA into QMB divided by R squared R gap அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் கூலும்ஸ் லாவை பார்த்துருக்கோம். அதாவது the force of attraction or repulsive, the pole strength is directly proportional to the product of the pole strength and inversely proportional to the square of the distance between them அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இது ரெண்டும் நமக்கு தெரிகிற பட்சத்தில் இந்த கொஸ்டின் வெரி சிம்பிள். ரைட் பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா என்ன? டிஃபைன் the product of its pole strength and magnetic length. இரண்டு முனை வலிமைகளுக்கும் அவற்றின் தொலைவுக்குமான பெருக்கல் பலன் அப்படின்னு காந்த இருமுனை அப்படிங்கிறத நம்ம வரையறுக்கிறோம். காந்த இருமுனை திருப்பு திறனை வரையறுக்கிறோம். அதாவது the product of its pole strength and magnetic length, அதாவது காந்த முனை வலிமைக்கும் அதன் நீளத்திற்குமான பெருக்கல் தொகை காந்த இருமுனை திருப்புத்திறன் அழைக்கப்படுகிறது. கொடுத்துருக்கேன் பாருங்க, ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அழகாக எப்போ எழுதினாலும் 2 மார்க்கில் தியரியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா எழுதுங்க, யூனிட் இருந்தால் யூனிட் டெஃபினட்டாக எழுதுங்க. அப்போ தான் உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போது உனக்கு சப்போஸ் உனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டே மிஸ்டேக் அப்படின்னா அந்த ஃபார்முலாவுக்கு யூனிட்டுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட் பாருங்கள். இப்போது நம்மளுக்கு டெஃபினேஷனை தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன சார் டயக்ராம்? என்ன சார் டயக்ராம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட். ஏற்கனவே நமக்கு தெரியணும்னா இது ஒரு பார் மேக்னெட். நார்த் அண்ட் சவுத்துன்னு பேர். இது வந்து அதனுடைய மையப்புள்ளி மிட் பாயிண்ட் ஓன்னு அர்த்தம். இதுலேருந்து ஒரு லாங் லென்த் ஆஃப் ஆக்சில் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு ஒரு புள்ளியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். பாயிண்ட் ஆஃப், அதாவது எனி பாயிண்ட் அட் சீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து இதனுடைய லென்த் எல், இதுலேருந்து இதனுடைய லென்த் எல். அப்போ எல் ப்ளஸ் எல் 2L அப்படின்னு நமக்கு தெரியும். 2L மொத்த நீளம் 2L அப்படின்னு பேர். அந்த பால் மேக்னெட்டினுடைய மொத்த நீளம், காந்தத்தினுடைய நீளம் அப்படிங்கிற அந்த போல் ஸ்ட்ரென்த்துக்கான நீளம் 2L அப்படின்னு எடுத்துருக்கோம். ரைட். இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டால் இந்த பாயிண்ட் சிக்கும் அதே மாதிரி இந்த ஓக்குமான டிஸ்டன்ஸ் ஆர். அதே மாதிரி நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த அலாங் த ஆக்சியல் லைன் வரைஞ்சிருக்கேன், ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நார்த் அப்படின்னா என்ன ஃபோர்ஸு? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதனால் இந்த டைரக்ஷனை நான் நோட் பண்ணியிருக்கேன், FN வெக்டர். அதே மாதிரி நார்த்துக்கும் சவுத்துக்குமான ஃபோர்ஸு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இது இந்த டைரக்ஷனில், இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுனால இந்த டைரக்ஷன் FS வெக்டர்னு. அப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சீன்னு. அப்போது அதை நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா QMC அப்படிங்கிறது நமக்கு 1 ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணியாச்சு. மாற்றம் கிடையாது. ரைட்டா? அப்போது இந்த இடத்துல QMC = 1 ஆம்பியர் மீட்டர் முடிஞ்சு போச்சு. ரைட். இப்போ என்ன சார் அப்படின்னா இந்த லென்த்து L, இந்த லென்த்து L, அப்போ டோட்டல் லென்த்து 2L. அப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு இந்த லென்த் வேணும்னா என்ன? NC, அதாவது அலாங் இந்த டைரக்ஷன், அதாவது NC, அதாவது CL எல்லாம் ஒன்று தான். இந்த லென்த் வேணும்னா என்ன பண்ணுவோம்? இதையும் இந்த ஆரையும் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன், R - L. அதே மாதிரி இந்த லென்த் வேணும் என்ன சார் பண்ணுறோம்? CS நார்த் போல், திஸ் பாயிண்ட் C. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த R லென்த்தையும் இந்த லென்த்தையும் டோட்டல் பண்ணுறேன். அப்போ என்னது? R + L. அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் வேணா R + L, இதுலேருந்து இது வரைக்கும் வேணா R - L. அப்போ நமக்கு படத்தை நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் தெளிவாக.
எப்படி இப்படிலாம் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்ணியாச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த டயக்ராமுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் படிக்காமல் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். N, S பால் மேக்னட், அதாவது காந்தம் அப்படின்னு பேர், ஒரு சட்ட காந்தம் தமிழது. QM அப்படின்னா ஈச் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த், இதுவும் QM தான், இதுவும் QM தான். அதை எப்படி நம்ம வரையறுக்கிறோம்னா போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வரையறுக்கிறோம். ஈச் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த், முனை வலிமை அப்படின்னு வரையறுக்கிறோம். 2L அப்படிங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன், நல்லா பாருங்க, 2L பாருங்க, ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த சட்டகாந்தத்தின் நீளம், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் N அண்ட் S முடிஞ்சு போச்சு. ஆறுங்கிறது என்ன சார், ஓக்கும் சிக்குமான டிஸ்டன்ஸ் பிட்வீன் O அண்ட் C கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே, சிம்பிளாக எழுதுங்க, படிக்கவே வேண்டாம். ஓனா என்ன, சென்டர் பாயிண்ட் ஆஃப் மேக்னெட், அதாவது காந்தத்தின் மையப்புள்ளி. முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் புரியுதா பாருங்க, சிம்பிளாக அழகாக. ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னா போல் ஸ்ட்ரென்த்துக்கும் லென்த்துக்குமான ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் அண்டு லென்த் ஆஃப் த மேக்னெட், தட் இஸ் கால்டு என்னென்னு பேர், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் சொல்லிட்டு அதனுடைய ஃபார்முலா எழுதிட்டு சிம்பிளாக ஒரு டயக்ராமு ஒரு எக்ஸ்பிளைன் அழகாக சொல்லுங்கள். ரைட்டா? இப்போ பாருங்கள் டெரிவேஷன். எனக்கு என்ன வேணும், கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். திருப்பி இங்கே நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் எடுத்து பாருங்கள். F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் QMA இன்ட்டு QMB பை R ஸ்கொயர் இன்ட்டு R கேப் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அது அப்படியே நான் இந்த இடத்துல சிம்பிளாக இன்னொரு எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் QMA இன்ட்டு QMB பை R ஸ்கொயர் R கேப், இதுதான் நமக்கு கூலும்ஸ் லா. இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி, சிங்கிற புள்ளியில் காந்தப்புலம் டியூ டு எதனால N அலாங் NC, எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனால இந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்துக்கான இங்க பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் C டியூ டு N along NC repulsive force, the force of repulsive force along NC due to magnetic field, காந்தப்புலம். அதாவது எதனால் அப்படின்னா புள்ளி சியில் காந்தப்புலம், அதாவது எந்த அலாங் அப்படின்னா NC. அப்போ என்ன எழுதிருக்கோம் பாருங்க, கூலும் விதியின் அடிப்படையில் இந்த இடத்துல நான் எதை எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன், FN, இங்கே F, இங்கே FN வெக்டர் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இதுக்கு பதிலாக கூலும்ஸ்லாம் என்ன கொடுப்போம், கேன்னு கொடுப்போம். கேன்னு கொடுத்துருப்போம், கே மாறிலியினுடைய வேல்யூ μ0/4π அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது அந்த இடத்த எடுத்துக்கிறேன், μ0/4π. இது அப்படியே எடுத்துக்கிறேன். ஏபிங்கிறது 2 பாயிண்ட், அதாவது இந்த பகுதி இந்த பகுதி. அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், QMன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டை இந்த கன்சிடர் QMCன்னு எடுத்துக்கிறேன், சாரி QCன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது QM, இது QC, இதே மாதிரி எழுதுறேன். டிவைடட் பை R. எனக்கு என்ன வேணும், எந்த இடம் வேணும், NC தான் வேணும். இப்போ NCங்கிறது என்ன பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ், இதையும் மைனஸ் பண்ணியிருக்க R மைனஸ் L ஹோல் ஸ்கொயர். இங்கே R ஸ்கொயர், அதனால R மைனஸ் L ஹோல் ஸ்கொயர். I கேப் என்ன சார், இங்கே R கேப்னு இருக்கு. ஏமா நமக்கு யூனிட் வெக்டரை நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம் பாருங்க. இந்த ஒரு பாருங்க டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த பாருங்க, இது Y ஆக்சிஸ், இது X ஆக்சிஸ். அதாவது இந்த பக்கம் வந்து I இருக்கு, மேலே வந்து I கேப் இருக்கு. அது இந்த பக்கமாக இருந்தால் மைனஸ் I கேப், அது கீழே இருந்தால் மைனஸ் IJ. அப்போ நமக்கு வந்து இதை எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், I கேப். அதே அடுத்ததுக்கு இந்த டைரக்ஷனாக இருக்கிறதுனால மைனஸ் I கேப்னு எடுத்துக்கிறேன். அப்படி சிமிலர்லி, அப்படியே பாருங்க, சிமிலர்லி magnetic field at C due to south pole
along CS ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்போ முன்னாடி எஃப்என் எடுத்துக்கிட்டேன்னா இதை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதான். எஃப்எஸ் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஏன் சார்னா இங்கே போடுற மைனஸ் தான். ஏன்னா டைரக்ஷன் எங்கே இருக்கு? இந்த பக்கமாக இருக்கு. முன்னாடி அந்த சைடில் இருந்துச்சு, இப்போ இந்த சைடு. இந்த சைடுனா இங்கே பாருங்க, யூனிட் வெக்டருடைய டைரக்ஷனை பாருங்க. வெக்டரில் இந்த பக்கமாக இருந்தால் ப்ளஸ் ஐ கேப், இந்த பக்கமாக இருந்தால் மைனஸ் ஐ. அப்போ இந்த பக்கமாக இருக்கு, நம்ம எஃப்எஸ் தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ மைனஸ் ஐ, அந்த மைனஸை நான் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே வர வேண்டிய மைனஸை இங்கே போட்டுக்கிறேன். μ0/4π QM QC. இப்போ ஃபுல் டிஸ்டன்ஸ் வேணும் எனக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இதையும் இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். R+L² I gap. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இப்போ எனக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மொத்த காந்தப்புலம். மொத்த காந்தப்புலம் என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், கூட்டணும். எப்படி சார் கூட்டுறது அப்படின்னா F vector equal to Fn vector plus Fs vector ஆக்சுவலாக. ஆனால் எப்படி எழுதணும்? நெட் ஃபோர்ஸ், மொத்த விசை எப்படி இருக்கு பாருங்க. F vector equal to Fn vector plus இது எப்படி இருக்கு? மைனஸ்ல இருக்கு, மைனஸ் F vector. அப்போ எப்படி எழுதணும்? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ இந்த இடத்துல இது எஃப் வந்து பியா மாறப்போகுது, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ நமக்கு மேக்னெட்டிக் காந்தப்புலம்னா என்ன? காந்தத்தை சுற்றி காந்தப்புலம் பரவிய இடத்திற்கு காந்தப்புலம் தரும். ஒரு காந்தத்தை சுற்றி விசை பரவி இருக்கும், அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும்? பி வெக்டர் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் பை QMனு நமக்கு தெரியும், ரைட்டா? அப்போ பிங்கிறது ஈக்குவல் டு எஃப், எஃப்ங்கிறது ஈக்குவல் டு பி. அப்போ நமக்கு என்ன மாறிடும்? பி வெக்டர் காந்தப்புலம். அப்படியே F1க்கு உள்ளது எடுத்து எழுதுற பாருங்க, தோருக்கு பாருங்க, அப்படியே இதுக்கு பாருங்க. இந்த இடம் நமக்கு என்ன ஆகிடும்? தோருக்கு பாருங்க, QCங்கிறது நமக்கு என்ன ஆகிடும்? 1 ஆம்பியர் மீட்டர். அதை அப்படியே விட்டுடலாம் நீங்கள். μ0/4π QM பை இதை அப்படியே எடுத்துங்க, இதை விட்டுடுங்க, இனிமேல் இது தேவையில்லை. R-L² I gap. அப்படி இந்த மைனஸ் எடுத்துங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். எஃப்எஸ்க்கு எடுத்துங்க, இது அப்படியே எடுத்துங்க. μ0/4π QM/RL² I gap. ஏன்னா இந்த இடம் 1, அதனால நான் என்ன பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்க. அப்போ அதை நிட்டுலாம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 3 அடுத்தது பாருங்க. ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 3ல் இதையும் நான் இதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் லெவல் பாருங்க. இப்போது இதில் எது காமனாக இருக்கு பாருங்க? μ0/μ0 QM பாருங்க. μ0 QM 4/4 காமனாக வெளில எடுத்துட்டு மீதி என்ன சார் இருக்கு பாருங்க. மீதி இதுலேயும் 1 இருக்கு, இதுலேயும் 1/. அப்போ 1/R-L² மைனஸ் 1/R+L² அப்படியே காமனாக I gap எடுத்துட்டேன். ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ பாருங்க, இப்போ இது அப்படியே இருக்கட்டும், வந்துக்கிட்டே இருக்க சைடில் இதை இதால் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை இதால் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ பாருங்க, இப்போ கீழே உள்ளதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா OR+L² மைனஸ் OR-L² ஹோல் டிவைடட் பை R-L² மைனஸ் இன்ட்டு R+L² அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நல்லா புரியுதான் பாருங்க, நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை இதால் மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணுறேன், இதை இதால் பெருக்கிறேன், பெருக்கி நான் போட்டுட்டேன். இதை பாருங்க போட்டாச்சு. இதை அப்படியே எடுத்துக்கிறேன், கீழே உள்ளதை I gap அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சைடில் அப்படியே காமன் அப்படியே வெளில இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது என்ன ஃபார்முலா சார் அப்படின்னு தெரியுதா உங்களுக்குலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். A+B², A+B² இது A-B². நல்லா தெரிஞ்சிருக்கும். A+B² தெரியும், A² + B² + 2AB. அதுமாதிரி A-B² தெரியும், A² + B² - 2AB. இங்கே பாருங்கள், A² R², B² L², 2AB 2RL. அதேமாதிரி A-B² A² மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன், அப்போது -R². B² மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுற -L². மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போது
2RL. அப்போ அப்படியே இந்த இடத்துல இதை வந்து a minus b whole square ஃபார்முலா விரிவு பண்ணிட்டு இந்த மைனஸ் அளவுல மல்டிப்ளை பண்ணி அப்படியே கொண்டு வரேன். புரியுதா? நல்லா பாருங்க, செக் பண்ணுங்க. இப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். பாருங்க, அப்படியே கேன்சல் பண்ணுறேன், முடிஞ்சு போச்சு. அப்படியே டோட்டல் டாட் எடுத்து எழுதிருக்கோம் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. இதால இதை மல்டிப்ளை பண்ணுங்க. r into r ஸ்கொயர் l into l ஹோல் ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர். டோட்டலா எல்லாத்தையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணியாச்சு. பாருங்க, பெருக்கி ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம். r ஸ்கொயர் l ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு. தெளிவா புரியுதான்னு பாருங்க. இது வரைக்கும் நல்லா புரியுது, அப்சர்வ் பண்ண கிளீனா. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ எனக்கு என்ன சார் பெருசு அப்படின்னா, ஆர் பெருசா எல் பெருசா, அதாவது கம்பேரிங் ஆர் அண்ட் எல். ஆறுனா இந்த டிஸ்டன்ஸ், எல்னா இந்த டிஸ்டன்ஸ். ஆரை விட எல் வந்து ஸ்மால், புறக்கணிக்கத்தக்கது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எதை நீக்கிறேன்? எல்லை நீக்கிறேன். அப்போ இந்த எல்லை நீக்கினேன் அப்படின்னா என்ன ஆகிடும் நமக்கு? ஆர் ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடும் நமக்கு? இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் பவர் 4. இந்த 2RL கூட்டினா என்ன ஆகிடும்? 4RL. இதை அப்படியே நான் எழுதியிருக்கேன், இதையும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்போ இந்த 4RL எப்படி இருக்கும் பாருங்க. இந்த 4RL எப்படி எழுதலாம்னா, ஒன்று இது வேண்டாம் உங்களுக்கு. எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 4RL 2R into 2L எழுதலாம். நல்லா பாருங்க, இந்த 4RL இப்படி இருக்குல்ல, இந்த 4RL நான் எப்படி எழுதுறேன்? 2R into 2L. எப்படி ஆயிடுச்சு பாருங்க, 4RL வந்துருச்சா? அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்? டிவைடட் பை R4. இந்த ஆருக்கும் இந்த R4 அடிச்ச R3 இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ எனக்கு மேக்னெட்டிக் டைபோல் நம்முடைய ஃபார்முலா பாருங்க. PM equal to 2QML. பாருங்க, அப்படியே எப்படி எழுதுறோம் பாருங்க. QM 2L எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். என்ன ஈக்குவல் டு PM equal to, சிம்பிளா நமக்கு புரியணும். இப்போ இது அப்படியே எடுத்துக்கிறோம் பாருங்க. Q μ0/4π. அப்படியே பாருங்க, இந்த QM பாருங்க, இந்த QM இந்த 2Lக்கு பதிலாக பாருங்க என்ன கொடுத்துக்கிறோம் பாருங்க, PM. அப்போ இந்த 2 இருக்கு, 2PM by R3. முடிஞ்சு போச்சு. நல்லா பாருங்க. இப்போ B வெக்டர் ஆக்சியல் நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதாவது காந்தப்புலத்தில் அச்சுக்கோட்டில் μ0/4π 2PM/R3. நமக்கு என்ன கொடுத்துருக்கு இந்த இடத்துல? அதாவது என்ன கேப் வந்துட்டு இருக்கு? I கேப். இப்போ இன்னொன்று என்ன சார் அப்படின்னா, அந்த PM அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? வெக்டரில் PMI கேப்பை எப்படி எழுதலாம்னா PM வெக்டர் அப்படின்னு எழுதலாம். இது ரூல்ஸ். அப்போ நம்ம பாருங்க, B வெக்டர் ஆக்சியல் equal to μ0/4π 2/R3 PM வெக்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அப்போ டோட்டலாக உங்களுக்கு 5 மார்க் முடிஞ்சிருச்சு. என்ன லாஸ்ட் ஆன்சர் நமக்கு? அதாவது B வெக்டர் ஆக்சியல் equal to μ0/4π 2/R3 into PM வெக்டர். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய எக்ஸாமில் நமக்கு டெஃபினட்டாக வரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே விஷயம் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, பயன்படுத்தப்படாத திறமை, அதாவது ஆற்றல் என்றைக்குமே அதனுடைய மதிப்பை குறைக்கும். அதனால் உன்னுடைய படிப்பை ரெகுலராக பயன்படுத்தி கொண்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா டோட்டலாக உங்களுடைய பிரெயின் அப்படிங்கிறது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் லீவு படிக்காமல் இருந்திருப்போம், டோட்டலாக அப்செட் ஆகிருக்கும். அதனால் இந்த ஆற்றல் குறையாமல் இருக்கணும், எனர்ஜி குறையாமல் இருக்கும் அப்படின்னா ரெகுலராக புக் எடுங்க, படிங்க, நோட் எடுத்து எழுதுங்க. ஏன்னா நமக்கு பொங்கல், ஆஃப்டர் பொங்கல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னா, ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது.
அந்த நேரில் போய் ஆசிரியர்களை பார்க்கும்போது தான் நம்ம மன உற்சாகத்தோடு நம்ம படிப்போம். அதனால் நான் அப்போது அந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையான விஷயத்தை நீ கையில் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய முயற்சியெல்லாம் வீண் போகாமல் இருக்கும். அதனால் இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ உன்னுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல உனக்கு எது தேவை அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த முயற்சிக்கு நான் செய்ய முடியும். அப்போ உன்னுடைய அந்த லைக்கை மறக்காமல் கொடுங்க. அப்போ தான் நீ போகிற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த கட்ட வீடியோவுக்கான ஒரு ஊன்றுதலாக இருக்கும் எனக்கு. நன்றி, வணக்கம் மாணவர்களே.